எடப்பாடி பழனிசாமி செய்த நம்பிக்கை துரோகம். திராவிட முன்னேற்ற கழகத்தை விட எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ஒரு துரோகத்தை செய்துவிட்டார் அதிமுகவின் உண்மையான விசுவாசிக்கு என்று தற்பொழுது அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு பூகம்பம் ஏற்பட்டிருக்கிறது. ராமநாதபுரம் தொகுதியில் அன்வர் ராஜா அவர்கள் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்வர் ராஜா அவர்களுக்கு தற்பொழுது சீட் கிடையாது என்று எதிர்ப்பை தெரிவித்து விட்டார். காரணம், பன்னீர்செல்வம் அணியில் இருந்து அதிமுகவில் மீண்டும் எடப்பாடி பழனிசாமிற்கு வந்ததன் காரணமாகத்தான் இந்த முடிவை எடுத்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியுள்ளதாக தகவல்களும் தற்பொழுது அதிமுகவில் கசிந்துள்ளது. மிகப்பெரிய ஒரு மனவேதனை அடைந்திருப்பதாகவும் அன்வர் ராஜா அவர்கள் கூறியுள்ளார். மீண்டும் பன்னீர்செல்வத்திற்கே ஆதரவு தெரிவிக்கலாமா? எடப்பாடி பழனிசாமி போன்ற நம்பிக்கை துரோகிகளிடம் இருப்பதற்கு விசுவாசியாக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்களிடமே சென்றுவிடலாமா என்ற ஒரு திட்டத்தை தற்பொழுது அன்வர் ராஜா அவர்கள் போட்டியிருப்பதாக தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. எம்ஜிஆர் காலத்தில் இருந்தே அதிமுகவில் பயணிக்கக்கூடிய அன்வர் ராஜா அவர்கள் நிச்சயமாக ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டால் வெற்றியடைந்திருப்பார். ஆனால் அதிமுகவின் தலைமை சரியான தேர்வு செய்யாமல் பணத்தை பெற்றுக்கொண்டு தகுதியில்லாத வேட்பாளரை அறிவித்தது மனவேதனை அளிக்கிறது என்றும் தற்பொழுது அன்வர் ராஜா அவர்கள் நேரடியாகவே கூறியுள்ளார். பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவை தெரிவிக்கக்கூடிய நிலையில் நிச்சயமாக இது அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். நிச்சயமாக அதிமுகவின் தலைமை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வகிக்கக்கூடிய நிலையில் அதன் காரணமாகவே நாடாளுமன்ற தேர்தலில் 2 தொகுதிகளில் கூட வெற்றியடைய முடியாத நிலைமை உருவாகும் என்றும் கிட்டத்தட்ட போன அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இடைத்தேர்தல் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்றதன் காரணமாகத்தான் தோல்வியடைந்தது என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் அன்வர் ராஜா அவர்கள். மிகப்பெரிய ஒரு விசுவாசியாக இருந்த அன்வர் ராஜா அவர்களுக்கே சீட் கிடையாது என்று கூறிவிட்டு ஜெயக்குமார் அவர்களது மகன் ஜெயபர்தன் அவர்களுக்கு தென் சென்னையை எதற்காக ஒதுக்கினீர்? இளமாக இருக்கக்கூடிய வயதானவர்கள் என்ற காரணத்தினால் என்னை தென் சென்னையில் போட்டியிட மறுத்தீர்களா? அல்லது ராமநாதபுரத்தில் கூட என்னை போட்டியிடுவதற்கு நான் தயாரான ஆள் கிடையாதா? அதற்கான விளக்கத்தை கேட்டு தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார். இல்லை என்றால் முஸ்லீம் என்ற காரணத்திற்காக எனக்கு சீட் கிடையாது என்று கூறினீர்களா என்ற மன வேதனையுடன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். இதனால் ராமநாதபுரம் தொகுதியில் அன்வர் ராஜாவுக்கு சீட் கிடையாது என்று அறிவித்ததை தொடர்ந்து பன்னீர்செல்வம் அணியில் இணைவதற்குமான பேச்சுவார்த்தைகளும் ஓபிஎஸ் அவர்களுடன் மறைமுகமாக செய்து வருவதாக எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஒருபோதும் இனி அன்வர் ராஜா அவர்கள் அதிமுகவில் பயணிக்க மாட்டார் என்றும் செய்திகள் வெளியாவதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள்.